அடிமை என்பது அன்புக்கு அடிமையாக இருப்பது, காதலுக்கு அடிமையாக இருப்பது, இப்படி நேர்மறை சார்ந்தது. தனக்கு பிடித்த மாணவருக்கு பிடித்தபடி இருக்க தன்னை மாற்றிக்கொள்வது, தனக்கு பிடித்த மதத்திற்கு, தத்துவத்திற்கு, லட்சியத்திற்கு அல்லது வேலைக்கு, இப்படி எந்த ஒன்று தனக்கு பிடித்துள்ளதோ அதற்காக தன்னை மனைமாற்றிக்கொள்வது, உருமாற்றிக்கொள்வது, சரணாகதியுடன் இருப்பது தான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்துக்கும் கொத்தடிமைத்தனத்துக்கும் உள்ள வேறுபாடை புரிந்து கொள்ளுங்கள். இதையே விருப்பம் இல்லாமல் வேறு வழியின்றி செய்தால் அதற்கு பெயர் கொத்தடிமைத்தனம். ஆகவே அடிமை என்ற வார்த்தை மிக அழகான, அற்புதமான, மிக சிறந்த, மிக மாண்பிற்குரிய வார்த்தை. அந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொள்வது அறியாமை.